அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த பதிவில் இன்னைக்கு வைகுண்ட ஏகாதசியோட மகிமைகளையும் அதாவது சயின்டிபிக் ஃபேக்ட்ஸ் என்று சொல்லக்கூடிய விஷயங்களையும் நம்ம டீகோடிங் ஆஃப் வைகுண்ட ஏகாதசி என்ற தலைப்புல பார்க்க போறோம். இப்ப வைகுண்ட ஏகாதசி என்று சொல்லக்கூடிய ஒரு நாளானது ஏகாதசி விரத முறை அனைவரும் அறிந்தது. அன்று பெருமாள் வடக்கு வாசல் வழியாக வருவார். வடக்கு வாசல் வழியாக அவரை தரிசிப்பதினால் நம்ம அவரோடு சென்று இந்த சொர்க்க வாசலை கடந்து செல்வதனால் நாம் வைகுண்ட பதவியை அடையலாம் என்று ஒரு நம்பிக்கை இருக்கிறது. அந்த ஸ்டோரிக்கு பின்னாடி இருக்கிற சயின்டிபிக் ஃபேக்ட்ஸை பத்தி இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம். அதாவது தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் யுத்தம் நடந்து தேவர்களுக்கு பண்ற அமுதம் எடுக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் வரப்ப இது நம்ம டீட்டெயிலா சிவனை பாடாய்படுத்திய நாயன்மார் சீரீஸ்ல போட்டிருக்கோம். திருப்பி ஒரு சின்னதா சொல்லிடுறேன். சோ அமிர்தம் கடையிறதுக்காக மந்திரமலையை மத்தாக்கி, மந்திரமலை இல்ல மேருமலை என்று சொல்வார்கள், மத்தாக்கி கீழே வாசுகின்ற நாகத்தை, வாசுகின்ற சிவன் கழுத்துல இருக்க நாகத்தை கயிறாக்கி அமுதமானது கடையப்படுகிறது. அது மத்து சரியா நிக்கல, பவுண்டேஷன் ப்ராப்பரா இல்ல. ஸோ பவுண்டேஷன் ப்ராப்பரா இல்லைன்னு மகாவிஷ்ணுவானவர் வாலண்டியரா கூர்மாவதாரம் என்று சொல்லக்கூடிய ஆமையின் உருவம் எடுத்து அந்த மந்திரமலை தாங்குகிறார். இன்று வரைக்கும் பல கோயில்களின் ஸ்ட்ரக்சர் ஆமையின் கீழே இருக்கிறது. ஆமை என்பது புனித சின்னத்தின் அடையாளம். ஆமை என்பது புனித சின்னத்தின் அடையாளம். இந்த மந்திரமலையானது ஒரு புகம் தேவர்கள், இன்னொரு புகம் அசுரர் இருக்கிறார். நல்ல குணம், கெட்ட குணம் எல்லாமே ஒரு மனிதனுக்குள்ள இருக்குன்றதுக்கான ஒரு பாயிண்ட் தான் இது. சோ அந்த மாதிரி கிடையிறப்ப விஷம் வந்தது. அந்த விஷத்தை போய் எடுக்கிறாரு. அந்த விஷம் வெளிவந்த தினம் தான் ஏகாதசி. ஓகே, அந்த விஷம் வெளிவந்த தினம் தான் ஏகாதசி. இதுக்கு ப்ரூஃப் ஏகாதசி நைட்டு தூங்கக்கூடாதுன்னு சொல்றாங்க. விரத முறையில ஏகாதசி அன்று இரவு பரமபதம் விளையாட வேண்டும். பாம்பு கடித்து மேலே இறங்குவது, கீழே இறங்குவது, ஏணி மேலே ஏற்றுவது, அதுல ஃபுல்லா ஒரு தேவர்களோட படமா இருக்கும். அதாவது பிள்ளையார், முருகன் எல்லாருமே இருப்பாங்க அந்த படத்துல. மேல பரமபதம் சொல்லி அந்த வாசலை கடந்து நாராயணன் அடையிறது நோக்கமா இருக்கும். இது தன்னை விடுதலை பற்றிய ஒரு விளையாட்டு தான் பரமபதம். அந்த பரமபதம்ன்றது நம்ம ஒரு டோட்டலி டிவைன் கனெக்டடா இருக்கும். அந்த படம் எஃபோர்ட்லெஸ்ஸா we can go into the divine thoughts. அன்று இரவும் போதும் இறை நாமத்தினோடு, இறை சிந்தனையோடு இருக்க வேண்டும் என்பது விதி. ஸோ அந்த பரமபதம் விளையாட்டு எஃபோர்ட்லெஸ்ஸா நம்ம டிவைன் தாட்டுக்கு நம்மளை கொண்டு போயிடும். அதை பத்தியே நம்ம விளையாடிட்டு இருக்கிறப்ப ஒரு டைம் பாஸா நம்ம டிவைன் தாட்டுக்குள்ள போயிட முடியும். ஸோ அந்த பரமபதத்தோட சீக்ரெட் இது. ஸோ இந்த மாதிரி பரமபதம் விளையாடி நைட்டு முழுவதும் முழித்திருந்து மறுநாள் காலை துவாதசி அன்று உணவில் முதலில் துளசி தீர்த்தமும், பூஜைகள் முடித்து துளசி தீர்த்தமும், பிறகு நெல்லிக்கனியும் அகத்திக்கீரை என்று சொல்லக்கூடிய கீரையும் உணவில் சேர்ப்பார்கள். இப்ப போய் யோசிச்சு பாருங்க, விஷம் குடித்து ஓகே அன்று தூங்காமல் இருந்து மறுநாள் அதுக்கு மருந்து எடுப்பதற்காக துளசி என்ற பெருமாள் தன்வந்திரி பகவானா சிவனுக்கு வைத்தியம் பார்க்கிறாரு அப்படின்னு கூட வச்சிருக்கோம். ஸோ துளசி தீர்த்தமும், அதன் பிறகு நெல்லிக்கனி, விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய நெல்லிக்கனியும், அதிகமான ஸ்டோரியில நெல்லிக்கனியோட மகத்துவத்தை சொல்லியிருப்பாங்க. அந்த நெல்லிக்கனியும், அகத்திக்கீரை என்ற உடம்பிற்கு ஊட்டத்தை அளிக்கக்கூடிய அகத்திக்கீரையும் உணவில் சேர்க்கிறார்கள். மறுநாள் 13th day, அதாவது திரையோதிசி என்று கூடிய 13வது நாள் பிரதோஷமாக கருதப்படுகிறது. பிரதோஷத்தன்று இந்த 4:30 to 6:30 டைம்ல சிவபெருமானவர் நந்தியின் இரு கொம்புகளுக்கு இடையே நடனம் ஆடுகிறார். அந்த நடனத்தை நந்தியின் இரு கொம்புகளுக்கு இடையே சிவலிங்கத்தை தரிசனம் செய்யும் போது, இல்லை சிவனை தரிசனம் செய்யும் போது நந்தி இரு கொம்புகளுக்கு இடையாக நமக்கு அந்த பிரதோஷத்தின் பலன், மகத்தான பலன் கிடைக்கிறது என்று பொருள். ஸோ இட்ஸ் டோட்டலி கர்மா கிளீனிங் ப்ராசஸ். ஏகாதசி டு பிரதோஷம் ஒரு கர்மா கிளீனிங் ப்ராசஸ். சில பேர் பிரதோஷம் மட்டும் விரதம் இருப்பார்கள். இதுல பல விஷயங்கள் உண்டு. ஸோ சிம்பிளா சொல்லணும்னா இது ஒரு கர்மா கிளீனிங் ப்ராசஸ். இப்போ இந்த ஏகாதசி டிகோடிங் இது வரைக்கும் நெட்ல யாருமே இது மாதிரி சொன்னதில்லை. இந்த ஏகாதசி விஷம் வந்த கதை, இதற்கான மீனிங் எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் யாரும் சொல்லதில்லை. சொல்லியிருந்தா தயவு பண்ணி கமெண்ட்ல பண்ணுங்க. ஸோ இப்போ 24 ஏகாதசிக்கும் ஒவ்வொரு விதமான ஏகாதசிக்கும் ஒரு விதமான பலன்கள் உண்டு. ஒவ்வொரு ஏகாதசிக்கும் ஒரு தனிப்பட்ட விரத முறைகள் சேமா தான் வரும். இதே மாதிரிதான் வரும். நைட்டு மற்ற ஏகாதசிக்கு அந்த மாதிரி விழித்திருக்கிற பழக்கம் கிடையாது. வைகுண்ட இருக்கணும், ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இருக்கணும். தூங்காமல் இருந்துதான் மறுநாள் இந்த துவாதசி பாராயண முறையில் கலந்து கொண்டு துவாதசி அன்றும் தூங்காமல் இருந்து மறுநாள் பிரதோஷம் என்று இறைவனோட தரிசனத்தை இது பிராக்டிகலா பாசிபிள் கிடையாது. ஸோ அட்லீஸ்ட் வைகுண்ட ஏகாதசிக்காக இந்த விரதத்தை கடைபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மோட்ச வாயிலை திறப்பதாக சொல்லப்பட்டது.
இப்பேற்பட்ட ஒரு ஏகாதசி விரதம் கர்மங்களை தீர்க்கக்கூடிய விரதம். இதுல 24 ஏகாதசிகள் இருக்கு. அதோட பலன்களை பார்க்கலாம். முதல்ல உட்பன்ன ஏகாதசி. இது உட்பன்ன ஏகாதசி அப்படின்றதுதான் புராண கதை. அதாவது ஏகாதசி தேவியானவர் தோன்றப்பட்டால் முராசுரன் என்ற அசுரனை அழிப்பதற்காக விஷ்ணுவால் உருவாக்கப்பட்ட ஏகாதசி தேவி என்ற தேவி தோன்றி முராசுரனை அழித்த தினம். இது உங்களுக்கு பாதுகாப்பு. இந்த ஏகாதசி விரதம் இருப்பதால் உங்களுக்கு ஆன்மீக நாட்டமும் பாதுகாப்பும் ப்ரொடெக்ஷனும் அளிக்கப்படும் ஏகாதசி விரதமாக கருதப்படுகிறது. இரண்டாவது ஏகாதசி மோக்ஷதா ஏகாதசி என்று சொல்லக்கூடிய ஒரு ஏகாதசி. ஒரு அரசனோட, அதாவது சிங்கிள் லைன் ஸ்டோரியில சொல்லிடுறேன், இது பெரிய பதிவா போயிடும். இல்லைன்னா ஒரு அரசன் பித்ருக்களை மோட்சம் செய்வதற்காக இந்த ஏகாதசி விரதத்தை அனுஷ்டித்ததாக பத்ம புராணம், ஸ்கந்த புராணம், எல்லா புராணங்கள்லயும் ஏகாதசி விரதங்களை பத்தி ரெஃபரன்ஸ் இருக்கு. இது பித்ரு சாந்திக்காக வழங்கப்படும் ஏகாதசி மோக்ஷதா ஏகாதசி. இது இதனால குடும்பம் நிம்மதி, குறைவற்ற சந்தான பாக்கியம், ஓகே, வாழ்க்கையில பிரச்சனை இல்லாம போறதுக்கு இந்த மோட்சதா ஏகாதசி என்று சொல்லக்கூடிய ஏகாதசி விரதம் அனுஷ்டிக்கப்படுகிறது. அடுத்தது சுபலா ஏகாதசி என்று சொல்லக்கூடிய இது என்னன்னா, ஒரு ராஜா மனமாற்றம் பெற்ற, அதாவது பல பாவங்களை செய்து அவர் பிறகு இந்த விரதம் அனுஷ்டித்து மனமாற்றம் பெற்றதாக சொல்லப்படுகிறது. இது மனமாற்றத்திற்கு உரிய ஏகாதசி, மனதை தூய்மை செய்வதற்காக அந்த ஏகாதசி சுபலா ஏகாதசி என்று சொல்லக்கூடிய ஏகாதசி. அடுத்தது நாலாவதாக புத்திரதா ஏகாதசி என்று சொல்லக்கூடிய ஒரு ஏகாதசி. குழந்தை வரம் வளர்வதற்காக தம்பதிகளை விரதம் இருந்து வழிபடுவதற்காக ஏற்படப்பட்ட ஏகாதசி. இதெல்லாம் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன்னா. அடுத்தது சதிலா ஏகாதசி. இது வறுமை நீங்குவதற்காக, செல்வ செழிப்பு பெறுவதற்காக, ஓகே, எள்ளு தானம் வாங்கியவர்கள், அதாவது சனி பகவான் தான் எள்ளு, அந்த எள்ள தானமாக பெற்றவர்கள் தன் பாவம் கழிய இந்த நாளில் விரதம் இருந்தால் சுதிலா ஏகாதசி என்று இந்த விரதத்தினால் நமக்கு பாவம் கழிக்கப்படும். இது சொல்றது நான் சொல்றது அதுல இருக்க ஸ்டோரி டீகோடட், அவ்வளவுதான். அடுத்த ஜெயா ஏகாதசி என்று சொல்லக்கூடியது, ஒரு கந்தர்வன் சாபத்திலிருந்து விடுதலை அடைந்தான். சாப விமோச்சனத்துக்காக முன்ஜென்ம வினைகள் நீங்குவதற்காக இருக்க வேண்டிய ஒரு விரத முறையாகும். அதாவது ஜெயா ஏகாதசி என்று சொல்கிறார். அடுத்தது விஜயா ஏகாதசி. விஜயன் என்பவர்கள் பெருமாளுடைய துவாராபாலகர்கள். விஜயா ஏகாதசி என்று சொல்லக்கூடியவர் வெற்றிகள் தடைகள் நீக்கம். ராவணனை வெல்ல ராமன் அனுஷ்டித்த ஏகாதசி விரதம் இது. சோ இந்த விஜயா ஏகாதசி தடைகள் வெற்றிகள் கொடுக்கக்கூடியது, தடைகளை நீக்கக்கூடியது. அமலாக்கி ஏகாதசி என்ற கதை நெல்லிக்காய் வழிபாடு, நெல்லிக்காயை பற்றின ஒரு நீண்ட ஆரோக்கியம், ஆயுள் போன்றவை இந்த அமலாக்கி ஏகாதசி வழிபாட்டினால் கிடைக்கும். அடுத்தது பாபமோச்சனி ஏகாதசி. ஆசை காரணமாக ஏற்பட்ட பாவங்கள் நீக்கி மனசுத்தி அடைவதற்கான ஏகாதசியாக கருதப்படுகிறது. காமதா ஏகாதசி என்று சொல்லக்கூடிய இந்த ஏகாதசியில் ஒரு சாபம் பெற்ற கந்தர்வன் மீண்டும் தெய்வ நிலை அடைந்தான். அதாவது நமக்கு தெய்வ நிலையை நல்லக்கூடிய விருப்பங்களை நிறைவேற்றக்கூடிய ஒரு ஏகாதசியாக இந்த ஏகாதசி கட்டுப்படுது. 11வது ஏகாதசியாக விரத்தினி ஏகாதசி என்று சொல்லக்கூடிய ஏகாதசி துன்பம் மற்றும் தடைகள் நீக்கம். மோகினி ஏகாதசி. மோகினி ஏகாதசி பெருமாள் மோகினியா அவதாரம் செய்த ஒரு கதை. இந்த ஏகாதசியை பற்றிய ஒரு கதை. இதில் புத்தி தெளிவு, சிந்தனை தெளிவு கிடைக்கும். காமத்திலிருந்து ஓரளவு நம்மளால கண்ட்ரோல் பண்ணி வெளியில வர முடியும். அபார ஏகாதசி, அகந்தை அழிக்கக்கூடிய தினம், ஆன்மீக வளர்ச்சி, பணிவு என்று இது 20 விதமான பலன்களை நல்லக்கூடியது. அடுத்த நிர்ஜலா ஏகாதசி. பீமன் நீர் இல்லாமல் விரதம் செய்து எல்லா ஏகாதசி பலனும் பெற்றான் என்று சொல்லக்கூடிய ஒரு கதை இதன் பின்னால் வருகிறது. இதோட நிர்ஜலா ஏகாதசி, இந்த ஏகாதசி விரதம் இவ்வாறு நிர்ஜலமாக அனுஷ்டிப்பதனால் எல்லா விதமான புண்ணியங்களையும் பெற முடியும் என்று சொல்லக்கூடிய ஒரு நிலையில இந்த நிர்ஜலா ஏகாதசியாக கருதப்படுகிறது. அடுத்தது யோகினி ஏகாதசி. இதுவும் ஒரு சாபத்தால் நோயானவர் குணமடைந்த தினம். சோ நோய் நிவாரணம். யோகினி ஏகாதசி என்பது நோய் நிவாரணத்தை நிவாரண பலன்கள் நல்கக்கூடிய ஏகாதசியாக கருதப்படுகிறது. அடுத்தது சயனா இல்ல பத்மா ஏகாதசி என்று சொல்வார்கள். விஷ்ணு யோக நித்திரையில் நுழைந்தது இந்த ஏகாதசி தினத்தன்று. இந்த ஏகாதசி விரதம் இருப்பதனால் நமக்கு மன அமைதி கிடைக்கிறது. காமிகா ஏகாதசி.
அதாவது ஒரு சின்ன ஒரு ராமநாமம் எவ்வாறு ஒரு விஷ்ணுவுடைய நாமம் பாவங்களை நீக்க உதவியது என்று சொல்லக்கூடிய ஒரு விரதம். இந்த காமிகா ஏகாதசி என்று உபவாசம் இருப்பதனால் நம்மளுடைய பாவங்கள் இம்மீடியட்டாக குறைக்கப்படுகிறது என்று சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான ஏகாதசி. அடுத்தது பவித்ரோபரணா ஏகாதசி, அதாவது பக்தி மற்றும் சுத்தி ஆகிய பலன்களை வழங்கக்கூடிய ஒரு ஏகாதசியாக கருதப்படுகிறது. அஜா ஏகாதசி, இது மன நிம்மதியை கொடுக்கக்கூடிய ஏகாதசி. பர்வஷா ஏகாதசி இல்ல பரிவர்த்தனை ஏகாதசி என்று ஒரு ஏகாதசி. இது விஷ்ணு தன் பக்கம் மாற்றி அருள் அளித்தால் வாழ்க்கையில் ஏற்றம் என்று சொல்லக்கூடிய வாழ்க்கையில் முன்னேற்றத்தை வழங்கக்கூடிய ஏகாதசியாக வழங்கப்படுகிறது. அடுத்தது 21வது ஏகாதசி இந்திரா ஏகாதசி. இது பித்ருக்கள், இதுவும் பித்ருதோஷ நிவாரணத்துக்காக வழங்கப்படுகிறது. பாபாங்குசா ஏகாதசி, அதாவது ஒரு கொடூர வீரர் வால்மீகி தன்னுடைய கெட்ட பழக்கத்திலிருந்து விடுபட்டு தீய பழக்கத்தில் நீக்கியதாக தீய பழக்கங்கள் நம்மளுடைய கெட்ட விஷயங்களில் வெளிவிடுவதற்காக இந்த ஏகாதசி விரதமானது அனுஷ்டிக்கப்படுது. பாசாங்குசா ஏகாதசி என்று சொல்லக்கூடியது. அடுத்ததாக ராமா ஏகாதசி, செல்லம் இழந்தவன் மீண்டும் செல்லம் பெற்று அதிர்ஷ்டம் தரக்கூடிய ஏகாதசி விரதமாகும். 24 ஹரிபோதரி ஏகாதசி, விஷ்ணு யோகத்தின் நித்திரையிலிருந்து எழுந்து தன்னுடைய பலன்களை ஆற்ற சென்ற ஒரு இதுவாக இது வழங்கப்படுகிறது. இது எல்லா காரியங்களுக்கும் தொடக்கமாகும். இந்த விரதம் இருப்பதால் நல்ல தொடக்கம், வாழ்க்கையில் ஒரு சேஞ்ச் ஒன்று கிடைக்கும். கண்டிப்பாக ஒரு முன்னேற்றம் என்பது வாழ்க்கையில் கண்டிப்பாக இந்த ஏகாதசி விரதம். இவ்வாறாக 24 ஏகாதசி விரதங்களும் அதன் பலன்களும் நான் இதை டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன். இப்ப ஒரு சின்ன விஷயம் என்ன சொல்றேன்னா, திதியை பிடித்தால் விதியை வெல்லலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பழமொழி. அவரோட பிறந்த திதியை விட முக்கியமான 3 திதி, ஏகாதசி, பிரதோஷம், இந்த 2, 3ஆவதா ஒரு திதி இருக்கு அஷ்டமி திதி. இந்த 3 திதிகளில் வழிபாடு செய்வதால் ஞானம், மோட்சம், செல்வம் இந்த 3 திதிகளில் வழிபாடு செய்வதால் நமக்கு கிடைக்கும். ஓகே, இதுதான் திதியை பிடித்தால் விதியை வெல்லலாம் என்ற ரகசியம். ஓகே, ஸோ இந்த மாதிரி பல வித்தியாசமான பதிவுகளுக்கு நம்ம தொடர்ந்து பாருங்க. ஏகாதசி அனைவரும் விரதம் இருந்து எல்லாம் வல்ல ஸ்ரீரங்கம் ரங்கநாத பெருமாள் அருளை பெருமாள் பணிவன்பது வேண்டி கட்டுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ.